ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கிறதால எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி ராஜ யோகம் ஏற்படும். அது என்ன தீபம், அந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றி வைக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதி தான் சங்கடகர சதுர்த்தி. அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி என்ன கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாதம் நவம்பர் 8ஆம் தேதி ஐப்பசி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி நமக்கு சனிக்கிழமையில வந்திருக்குது. கிரக தோஷ பாதிப்புகள்லயே பெரிய கிரகதோஷ பாதிப்பு எது தெரியுமா? சனி தோஷம் தான். கொடுப்பவரும் கெடுப்பவரும் சனி பகவான் தான். சனி பகவான் மாதிரி நல்லது செய்யக்கூடியவரும் இருக்க மாட்டாங்க, கெடுதல்களை வாரி வழங்குறவரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை நீங்க முறையா விரதம் வந்து வழிபாடு நடத்துனீங்கன்னா மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முழுமையா வழிபட்ட பலன் பெறுவது மட்டும் இல்லாம சனி கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியா குறையும். காரணம் என்னன்னா, சனி பகவான் எல்லா கடவுளையும் பிடிச்சிட்டாராம், விநாயகரை மட்டும் அவரால் பிடிக்கவே முடியலையா. ஒரு முறையும் விநாயகர் பெருமான சனி பகவான் பிடிக்க போகும்போது இன்று போய் நாளை வான்னு அவர் அனுப்பிக்கிட்டே இருந்து அந்த 7.5 நாட்களும் சனி பகவான தான் கிட்ட நெருங்க விடாம விநாயகர் பாதுகாத்திருக்காரு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விநாயகரை சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வணங்கும் போது நம்ம குடும்பத்துல யாருக்காவது சனி கிரகதோஷ பாதிப்புகள், இப்போ உதாரணத்துக்கு குடும்பத்துல ஒரு 5 நபர் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்கள்ல யாராவது ஒரு நபருக்கு கிரகதோஷ பாதிப்புகள் சனி தோஷத்தால ஏற்பட்டிருக்கும். அது அவங்கள பாதிக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைக்கும். அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கணும், அந்த தோஷ பாதிப்புகள் வந்து வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முறையா விரதம் வந்து வழிபாடு நடத்தலாம். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி நவம்பர் 8ஆம் தேதி மதியம் 12:33 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:25 வரைக்கும் இருக்கு. சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு எதை செய்யறதா இருந்தாலும் நவம்பர் 8ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு மேலதான் நீங்க பண்ணணும். சனிக்கிழமை 9:10 ராகு காலம், 1:03 யமகண்டம், இந்த 2 நேரத்தையும் கடந்து வந்துட்டு மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல சதுர்த்தி வேலை அழிக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல உங்க வீட்டுல நீங்க பூஜை பண்ணலாம். அதே மாதிரி எல்லா விதமான விநாயகர் கோவில்கள்லையும் சதுர்த்தி வேலை நேரத்துல விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. முடிஞ்சா அந்த அபிஷேகத்துக்கும் விநாயகர் பெருமானோட அலங்காரத்துக்கும் தேவையான பொருட்களை உங்க கையால நீங்க வாங்கி கொடுக்கலாம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க தொடர்ச்சியா வணங்கிட்டு வரும்போது எல்லா விதமான சங்கடங்களும் இன்னல்களும் நீங்கும். முதல்ல இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத முழுமையா உச்சரிக்கணும். நிறைய பேர் அவசரத்துல சங்கட சதுர்த்தின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்றதால நமக்கு சங்கடங்கள் தான் கிடைக்கும். சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை அறுக்கக்கூடிய சதுர்த்தின்னு நம்ம முழுமையா உச்சரிக்கணும். கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம், இது மாதிரி விநாயகருக்கு பிடிச்ச நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். அதே மாதிரி உங்க வீடு பகுதிய கோவிலுக்கு போயிட்டு 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை தயார் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்க கையால அந்த கொழுக்கட்டைய சமப்பங்கா பிரிச்சு கொடுக்கலாம். இது மூலயமா உங்க குழந்தையோட கல்வி மேம்படும். இதுதான் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை கோவிலையும் வீட்லையும் முழுமையா வழிபடுறதுக்கான முக்கியமான நோக்கம். இது போக எந்த ஒரு இறை வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகார முறைகள், பூஜை முறைகள் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை கொடுக்கும் இல்லையா? அதுல குறிப்பா இறை வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு தீபம் ஏற்றி வழிபடுறது. அதுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியும் விதிவிலக்கு கிடையாது. சாதாரணமா கோவிலுக்கு போயிட்டு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வணங்கிட்டு வரதை விட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வரும்போது நம்ம கோரிக்கையை முழுமையா விநாயகர்கிட்ட செலுத்தின ஒரு திருப்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை தான் சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய அந்த நாள்ல உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏற்றி வைக்க போறீங்க. இந்த தீபத்தை மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல எப்போனாலும் ஏற்றலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாருனாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. முதல்ல இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு என்ன மாதிரி இலை தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இலை எல்லார் வீடு பக்கத்துலையும் ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய அரச மரத்து இலை தான். நாங்க சிட்டில இருக்கோம், டவுன்ல இருக்கோம், இந்த அரச மரத்திலை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். எல்லார் வீடு பக்கத்துலையும் அரச மரம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த இலைகளை பறிச்சுட்டு வந்து தயார் செய்யறதுக்கான வாய்ப்பும் அமையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. நாட்டு மருந்து கடைகள்ல அரச மரத்து இலை வச்சிருப்பாங்க. ஆனா என்ன, கொஞ்சமா காய்ந்து போய் வச்சிருப்பாங்க. என்னால அரச மரத்து இலைய பச்சையா பறிச்சுட்டு வந்து இந்த தீபத்தை ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க அதை ஏற்றிக்கலாம். இல்லாதவங்க நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய அரச மரத்து இலையை வாங்கிட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் போட்டு வைக்கணும். இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி 3 இலைகளை வைத்து
அதுக்கு நடுவுல ஒரே ஒரு தீபம் போடணும். இந்த இடத்துல நாம ஏன் அரச மரத்து இலைய பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். விநாயகர் ஒரு ரூபங்கள்ல ஒரு விதமா நமக்கு காட்சி கொடுக்கிறார், அருள்பாலிக்கிறார். அதுல இந்த அரச மரத்தடி விநாயகருக்கு ரொம்ப பவர்ஃபுல் அதிகமா. காரணம் என்ன தெரியுமா? அரச மரத்தடி விநாயகரை வணங்கும் போது நாம இதுவரைக்கும் வாழ்க்கையில பெறாத எல்லா விஷயங்களையும் பெற முடியுமாம். அதை விட முக்கியமானது, நடக்காத காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது விநாயகர் பெருமான் அரச மரத்தடி விநாயகரை வணங்கும் போது கிடைக்குமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த அரச மரத்து இலை இருக்குல்ல, அதை தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறீங்க. குழந்தை பாக்கியம், சரியான வேலை அமையல, திருமண வரன் கைகூடி அமையல, வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்தா அது என் வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படுத்தணும்னு ஒரு காரியம் இருக்கும்ல, அது நடக்கிறதுக்காக நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம். கூடவே சங்கடங்கள் வேரோடு தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும், சனி கிரக தோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். சின்னதா ஒரு தட்டுல நீங்க வாங்கிட்டு வந்தோ இல்ல தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரச இலை இருக்குல்ல, அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து 3 இலைகளையும் இது மாதிரி வைத்து, அதுக்கு நடுவுல முடிந்தா அகல் விளக்கு, இல்லைன்னா உங்க வீட்டுல என்ன தீபம் இருக்குதோ அதை வைத்து ஒரு தீபம் போடலாம். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் நடக்காத எல்லா விதமான விஷயங்களையும், கோரிக்கைகளையும் நீங்க விநாயகர்கிட்ட முன்வைங்க. அரச மரத்தடி விநாயகர் பவர்ஃபுல். எல்லோராலையும் இந்த அரச மரத்தடி விநாயகரை எல்லா நாட்களிலும் வழிபட முடியாது. அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்க வீடு பக்கத்துல ஒருவேளை அரச மரத்தடி விநாயகர் இருந்தாருன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க கோவிலுக்கு போயிட்டு அந்த அரச மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை பறிச்சு நீங்க தீபம் போட்டாலும் சரி, இல்ல அதுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் இல்லாதவங்க அரச மரத்து இலையை இதே மாதிரி வைத்து தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்க விநாயகரை வணங்கும் போது அரச மரத்தடி விநாயகரை வணங்கின பலன் நீங்க வீட்டிலேயே பெற முடியும். இந்த தீபம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம், அதாவது மற்ற விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல விநாயகர் அகவல், விநாயகரோட மூல மந்திரங்கள், விநாயகரோட காயத்ரி மந்திரம் சொல்லி இது எல்லாத்தையும் நீங்க உச்சரிக்கலாம், இல்ல பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்கலாம். முடிஞ்சா இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல அந்த அரச மரத்தடி விநாயகரே உங்க வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி நல்லதை மட்டுமே வாரி வழங்குவார். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த தீபத்தை எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அகல் விளக்கை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த அரச இலைகள் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய நோட்டு புத்தகம், இல்ல மாதம் கணக்கு எழுதக்கூடிய டைரி, இந்த மாதிரி இடத்துல பத்திரப்படுத்திங்க. 3 இலைகள் எப்படி இருந்தாலும் பயன்படுத்திருப்பீங்க. அந்த 3 இலைகள்ல ஒரு இலையை ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஒரு இலையை உங்க வீட்டுல பீரோ லாக்கர்லையும், ஒரு இலைய நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லாப்பெட்டில வச்சுக்கலாம். ஒரு இலைய கணக்கு எழுதக்கூடிய அந்த புத்தகத்துல டைரியில வச்சுக்கலாம். இது மூலயமா அந்த அரச மரத்தடி விநாயகரோட அனுகிரகம் உங்க வீட்டுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கும். அந்த இலை அவ்வளவு சீக்கிரம் காய்ந்து போகாது. 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பழைய இலையை அப்படியே எடுத்து தண்ணியில விட்டுட்டு, அடுத்ததா வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதே மாதிரி அரச இலை மேல 3 இலை வைத்து தீபம் ஏத்தி அதை நீங்க மறுபடியும் எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்திக்கோங்க. அதோட ஆரம்ப புள்ளியா இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். முன்னாடியே சொல்லியிருக்கோம், சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஏதாவது நமக்கு 1 மாசம் தான் அமையும். நமக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்கு. சனி பிரதோஷம் வணங்குனா என்ன பலன் கிடைக்குமோ அதே அளவுக்கான பலன் இந்த சனி சங்கடகர சதுர்த்திலையும் கிடைக்கும். தவற விட்டுறாதீங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.